பார்சலும் கொடுக்கலன்னு சொல்றேனே, கொடுக்காத நான் எப்படி மறைச்சு வைக்க முடியும்? அப்படியே அதை மறைச்சு வச்சிருந்தாலும் இங்க தானே இருக்கும். தேடி பாருங்க சின்னையா, தேடி பாருங்க. இதோ இங்கதான், இதோ இங்கதான். கனகா பெட்டியை கொண்டு வந்தது நிஜம். பெட்டியை எப்படி மறைச்சிருப்பா? இவளுக்கு என்ன மாய மந்திரம்லாம் தெரியுமா? இங்கதான் பானை, பூமாலை, தர்ப்பம் எல்லாம் இங்கதான்டா இருந்துச்சு. தள்ளு, ஒரு நிமிஷம் தள்ளு. இங்க எங்க போச்சு? ஐயோ, இங்க தள்ளு. ஐயோ, இங்க எதுவுமே இல்லம்மா. ஐயோ அண்ணே, கண்ணு முன்னாடி இங்கதானே இருந்துச்சு. எப்படி காணாம போச்சு, எப்படி காணாம ஆக்கிட்டான்னு தெரியலண்ணே. ஐயோ, அண்ணே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் சொல்றத நம்புங்கண்ணே, நம்புங்க. அத்தை, துர்கா ஒரு பார்சல் கொண்டு வந்தான்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆனா அப்படி எதையுமே இங்க காணோமே. எதை நம்ப சொல்றீங்க? ஐயோ அசோக், டேய் மருமவனே, உனக்கு இவளை பத்தி தெரியலடா. இவ ஏதோ மந்திரக்காரி, மாயக்காரி. மாயாஜலம் பண்ணி அந்த பெட்டியை மறைச்சு வச்சிட்டா. அண்ணே, சாமி சத்தியமா சொல்றேனே, நான் சொல்றத நம்புங்கண்ணே. இங்க பெட்டி இருந்துச்சுண்ணே, நான் சொல்றத நம்புங்கண்ணே. பெரியய்யா, எனக்கு மாயாஜாலம் ஒண்ணும் தெரியாது. இவங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னே தெரியல. அம்மா, இந்த மாதிரி அல்பமான வேலையெல்லாம் துர்காக்கு பண்ண தெரியாது. துர்கா பண்ண மாட்டா. ஆனா இந்த கனகா எதை வேணாலும் பண்ணுவா. துர்கா, நீ இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதானே, நீ எதுக்கு அழற துர்கா? நீலி கண்ணீர் வடிக்கிறானே. இவ கண்ணீரை நம்பாதன, நம்பாத. நான் சொல்றது கேளானே, நான் சொல்றது கேளு. ஐயோ கடவுளே, ஐயோ. அண்ணே, ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. அந்த பெட்டியில சாங்கியத்துக்கு தேவையான அத்தனை பொருள் இருந்துச்சுன்னு சொன்னல. அதுல ஒரு கருமாதி பத்திரிக்கை இருந்துச்சு. அந்த கருமாதி பத்திரிக்கை யாருக்கு என்ற படமும் என்ற பேரும் அதுல போட்டிருந்துச்சு. எனக்கு கருமாதி பத்திரிக்கை அடிச்சு கொடுத்திருக்கா அவ. அந்த பத்திரிக்கை இதா அங்க இருக்கு பாருங்க. அண்ணே, உசுரோட இருக்கும் போதே கருமாதி பத்திரிகை பாக்குற குடுப்பன உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நக்கலா என்ன பார்த்து சொல்றானா இவன். இங்க பாருங்க, பாருங்க இந்த பத்திரிக்கைய பாருங்க. யாரும் நம்பலல்ல. தோ கருமாதி பத்திரிக்கை பாருங்க, பிரிச்சு பாருங்கண்ணே. அட பாருங்க, இப்ப தெரியும் இவன் யாருன்னு. என்ன தைரியம் எனக்கு கருமாதி பத்திரிக்கை அடிக்கிறா இவோ. என்றகிட்டே ஆக்டிங் உடைய ஆக்டிங். இப்ப என்ற அண்ணன் படிச்சு காட்டுவார், சொல்லுவாரு. அப்ப எப்படி ஆக்டிங் விடுறேன்னு பாக்குறேன், படிங்கண்ணே. ஆஹா சூப்பர். கனகா வசமா மாட்டிக்கிட்டா. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மன முறிவு அழைப்பிதழ். அசோக்குக்கும் துர்காக்கும் மாசாணி அம்மன் கோவில்ல. ஐயா அண்ணே, என்னண்ணா நீயே கருமாதி பத்திரிக்கை என்னமோ மனமுறிவு விழா மாதிரி படிக்கிற? ஒழுங்கா படின. இவருக்கு கண்ணு தெரியல நினைக்கிற, கண்ணாடி போட்டு படிக்க சொல்லி இவர. ஏய் கோகிலா, நான் கண்ணாடி போட்டுட்டு தான் இருக்கேன். ஓ, தொடச்சிட்டு பாருனே. என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னடாச்சு? அடி நீயே. அசோக்கோட மனமுறிவு விழா அழைப்புதல் தான். நீ சொன்ன மாதிரி கருமாதி பத்திரிகை கிடையாது.
சிரிக்கிறா பாருங்கண்ணே, சிரிக்கிறா பாருங்க. என்ன நக்கலை பார்த்து சிரிச்சா? அழாதடி, நடிக்காதடி. அத்தை நான் சிரிக்கிறேனா? ஏய் ஏய் அண்ணே, இப்ப என்ன பார்த்து சிரிச்சானே, மாத்திட்டா இப்ப அழறானே. என்ன நக்கலை பார்த்து சிரிச்சா? என் மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துனா நான் எப்படி சிரிக்க முடியும்? ஐயோ ஐயோ அண்ணே, இவ பயங்கரமா நடிக்கிறானே. நம்பாதனே, நான் பாக்கும்போது சிரிச்சானே, நீங்க பாக்கும்போது அப்படியே அழற மாதிரி நடிக்கிறா. அங்க பாருங்க, கண்ணு வச்சுட்டே சிரிக்கிறா பாருங்க. அடி பாவி, ஐயோ மாத்தி மாத்தி பண்றாளே. இது நீங்களும் நம்புறீங்களே? கோகிலா, உனக்கு என்ன ஆச்சு? மாமா, என்ன ஆச்சுன்னு இதெல்லாம் கேட்கணுமா? இவங்க நடவடிக்கையெல்லாம் பார்த்தாலே தெரியல. மாத்திரை போட்டுக்கிட்டு நிம்மதியா தூங்குங்கன்னு அனுப்புனா துர்காவை வர வச்சு கட்டம் கட்டி அடிக்கிறாங்க. பாவம் துர்கா. ஏய், யாரடி இவ கூறு கட்டவ? நான் உண்மைதான் சொல்றேன். ஐயோ என்ன கோகிலா, நம்புங்க. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. நீ ஒரு விஷயத்த சொல்றன்னா அதுல ஒரு சின்ன தடயமாவது இருக்கணும்ல. எதுவுமே இல்லாம நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. கோகிலா, உன்னை பார்த்தா எங்களுக்கெல்லாம் வேற மாதிரி தான் தெரியுது. ஐயோ அண்ணே, நான் போய் சொல்லலண்ணே. இவன் நிஜமாவே, ஐயோ நான் எப்படி நிரூபிக்கிறது? அண்ணே அண்ணே, ஆதாரம் தானே கேக்குற? கிடைச்சிருச்சு. இப்ப மாட்டுவா. ஏய், இப்ப மாட்டினடி, இப்ப மாட்டின என்கிட்ட. நாக்கு நீட்டு, நாக்கு நீட்டுடி. நாக்கு நீட்டணுமா? எதுக்கு? ஏய், நாக்க நீட்டுடி. என்ன? ஐயோ, கோகிலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அண்ணே நீ இருண்ணே, ஒரு செகண்ட் இரு. அண்ணே, இங்க நின்னு என்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப அப்போ இவ நல்ல வெத்தலைய போட்டு மென்னுக்கிட்டே பேசிட்டு இருந்தானே. அப்போ நாக்கு நீட்டி செவந்திருக்கான்னு வேற நக்கலா கேட்டா. அதான் இப்ப நீட்ட சொல்றேன். ஏய் ஏய், இது பாரு, நாக்கு நீட்டு, நீட்டு நாக்க. என்னது? நான் வெத்தலை போட்டேனா? என்ன கோகிலாமா சொல்றீங்க? தூக்கத்துல கனவு ஏதாவது கண்டீங்களா? ஏய், நாக்க நீட்டுறி. எனக்கு வெத்தலை போடுற பழக்கமே இல்லம்மா. மொட்டை மாடியில வத்தல் தான் காய போட்டேன். அத சொல்றீங்களா? அது எப்போ? சின்னையா, நான் வத்தல் போட்டதை நீங்க கூட பாத்தீங்கல்ல? ஆமா துர்கா, நானும் பார்த்தேன். அத்தை, வத்தல் போட்டத வெத்தலை போட்டதா எப்படி சொல்ல முடியும்? ஐயோ அசோகே, அசோகே, இவ என் கண்ணு முன்னாடிதான் இதோ இங்க நின்னு வெத்தலையில சுண்ணாம்பு தடவி இப்படி மடிச்சு வாயில போட்டு நல்ல சவக்கு சவக்குன்னு மென்னு தின்னா. இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த பழக்கமே இல்லன்னு சொல்றா. அம்மா, துர்காவுக்கு வெத்தலை போடுற பழக்கமே இல்ல. அப்படியா? சரி, அப்ப நாக்கு நீட்ட சொல்லு. ஏண்டி என்கிட்ட நாக்கு நீட்டி செவந்திருச்சான்னு கேட்டீல்ல, அதே மாதிரி இப்ப நாக்கு நீட்டையா இல்லையா? இப்போ சின்னையா, நான் எவ்வளவுதான் பொறுத்தாலும் என்னை ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறாங்க? ஓஹோ, நானா மாட்டிக்குவோன்னு எப்படி நாடகம் ஆடுறா பாரு. அடச்சி, நாக்கு நீட்ரி. துர்கா, பாருங்க அத்தை. ஐயோ, இதையும் மாத்திட்டா. அண்ணா, அவன் நாக்கு செவப்பா இருந்துச்சுன்னா. அடி பாவி. அண்ணா, அங்க பாருங்க. இப்ப என்ன பார்த்து கண்ணு அடிச்சானே. ஐயோ, அப்படியே மாத்திட்டானே. சரிப்பா, அத்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோட நிறுத்திக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. டேய், இப்ப என்னடா சொல்ல வர? என்ன சொல்ல வர? பைத்தியம் முடிச்சிருச்சாடா? இல்ல பைத்தியமே புடிச்சிருச்சுன்னு சொல்றியா? என்ன பார்த்து சொல்றா பைத்தியம் சொல்றியா என்ன? ஆஹா, பைத்தியம்னு கோகில வாயாலே வர வச்சிட்டாளே. கனகா, நீ ஆடு. உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது.
அண்ணே என்ன நம்புன, இவள நம்பாதீங்கண்ணே. இவ ஏதோ மேஜிக் பண்றானே. அண்ணே அத்தை இங்க பாருங்க, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லாரையும் பாடப்படுத்துறீங்க. டேய் இல்லடா, டேய் என்ன நம்புடா. என்ன நம்புறதுமா? இல்லாதத இருக்கிற மாதிரியும் நடக்காதத நடந்தா மாதிரியும் கற்பனை பண்றது ஒரு வகையான மனநோய் தான். அந்த நோய்க்கு ஸ்கீசோஃபெர்னியான்னு ஒரு பேர் இருக்கு. ஆரம்பத்திலேயே அதை கவனிக்கலன்னா பின்னாடி பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருமா. ஓ அப்போ எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அப்ப நான் பைத்தியம் இல்ல? நான் பைத்தியமா? நீ தானே சொன்ன பைத்தியம்னு. தள்ளு, நான் பைத்தியமா? அவ என்ன பைத்தியம்னு சொல்ற? நான் பைத்தியமாடி? நீ இல்ல, அவகிட்ட பேசுற. நான் பைத்தியமா? நான் பைத்தியமான்னு கேக்குறேன். சொல்லு, நான் பைத்தியமா? கோகிலா, கொஞ்சம் அமைதியா இரு கோகிலா. அண்ணே இத பாரு, ஒண்ணு நீ தூக்கத்துல கனவு கண்டிருக்கணும், இல்ல நீயா ஒரு கற்பனை பண்ணி இருந்திருக்கணும். அண்ணே 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 நான் சொல்றேன். பரவாயில்ல விடு, முதல்ல நீ தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். அண்ணே நான் சொல்றத நம்புனே. அம்மா சொல்றேன்ல, இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்றேன்ல. ரெஸ்ட் எடு, புரிஞ்சுதா? வாங்க அம்மா, இங்க பாருங்க. ரிலாக்ஸா இருங்க. போயிடி மரியாதையா. அம்மா வரட்டுமா? உன்ன கோகிலா, உன்னை பார்த்தா எங்களுக்கெல்லாம் வேற மாதிரி தான் தெரியுது. அத்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோட நிறுத்திக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. இல்லாதத இருக்கிற மாதிரியும் நடக்காதத நடந்தா மாதிரியும் கற்பனை பண்றது ஒரு வகையான மனநோய் தான். அந்த நோய்க்கு ஸ்கீசோஃபெர்னியான்னு ஒரு பேர் இருக்கு. ஒண்ணு நீ தூக்கத்துல கனவு கண்டிருக்கணும், இல்ல நீயா ஒரு கற்பனை பண்ணி இருந்திருக்கணும். வரட்டுமா? எங்கதான் போச்சு இந்த பொருள் எல்லாம்? என்ற கண்ணு முன்னாடி இங்கதானே இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்கும் போது எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு. என்ன பண்ணான்னு தெரியலையே. எல்லாரும் முன்னாடி எனக்கு பைத்தியங்கறிங்கிற பட்டம் கட்டிட்டான். விட மாட்டேன்டி உன்ன, விட மாட்டேன். இவளை விடக்கூடாது, இவளை சும்மா விடக்கூடாது. என்ன கோகிலா, ஏய் இப்ப என்னத்துக்கு திரும்ப வந்த? கவலைப்படாத கோகிலா. நடந்ததெல்லாம் நினைச்சா உனக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அச்சோ, இப்போ அப்படிதான் இருக்கும். ஆனா போக போக நிஜமாவே பைத்தியம் பிடிக்கும். கோகிலா, இது வெறும் ஆரம்பம்தான். மெயின் பிக்சரே இனிமேதான் இருக்கு. இப்போ யார் உன்னை இங்க வர வச்சாங்களோ அவங்களே உன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஏன் ஒட்டுமொத்த குடும்பமே உன்னை பைத்தியம்னு தான் சொல்லும். நீயே பைத்தியம் ஆயிட்டா அப்போ யாருக்கு
நீ திருமண முறிவு விழாவை நடத்துவ? யாரு பைத்தியமாக்குவ? சரி, நான் இப்ப இதுக்கு வந்தேன்னு தோணுதா? இது வெறும் சாம்பிள் தான் சொல்லிட்டு போக வந்தேன். வரட்டா கோகிலா? ஏய் 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 உன்ன அடிய சிரிக்கி என்ன அடி எல்லாரும் முன்னாடி பைத்தியமாக்குன மாட்னடி மாட்ன இதா வெத்தல காம்பு கிடக்கு. எப்படி சுண்ணாம்பைய முந்தானில மாட்னடி இத காமிச்சு எல்லார்கிட்டயும் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. லாக்கா இருக்கு, வெளியே தாப்பால போட்டு போயிட்டாலே. ஏய் கதவு தரடி, கதவு தர. அடியே கதவு தரடி, கதவு தர. ஏய் இது வெறும் ஆரம்பம்தான். மெயின் பிக்சரே இனிமேதான் இருக்கு. ஒட்டுமொத்த குடும்பமே உன்னை பைத்தியம்னு தான் சொல்லும். வேணா கோகிலா, பொறுமையா இரு, அவசரப்படாத. ஏதாவது யோசிக்கணும். நிதானத்தை மட்டும் தவற விடக்கூடாது. இல்லனா இவன் நம்மள கிறுக்க சின்ன பட்டம் கட்டிடுவா. என்ன பண்ணலாம்? என்ற போன் எங்க? துர்காவை பத்தி கோகிலா சொன்ன அத்தனையும் உண்மையா தான் இருக்கும். ஆனா எதையுமே நிரூபிக்க முடியாதபடி துர்கா ஏதோ மேஜிக் பண்ணிட்டா. எப்படி நம்ம முன்னாடி பேய் மாதிரி வந்து பயமுறுத்தினாலும் அதே மாதிரி கோகிலாவையும் பித்து பிடிச்ச மாதிரி ஆக்கிட்டா. துர்காவை பத்தி தெரிஞ்ச நாமளே கோகிலாவுக்கு இப்ப எந்த உதவியும் பண்ண முடியாம போயிடுச்சு. ஆமாங்கா, அந்த நேரம் கோகிலாவை பார்க்க எனக்கே பாவமா இருந்துச்சு. கோகிலாவை வர சொல்லியிருக்கேன்னு மாமா சொன்னப்ப அவ வந்து துர்காவை ஒரு வழி பண்ணிடுவான்னு நினைச்சேன். ஆனா கோகிலா வந்து இறங்கி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அடுத்துன்னு 2 சம்பவத்தை பண்ணிட்டா. அந்த 2 சம்பவத்துல கோகிலாவை பித்து பிடிச்சவ மாதிரி ஆக்கிட்டாளே. கோகிலா அப்படி நடந்துகிட்டதுக்கு சத்யா கூட இங்கிலீஷ்ல ஏதோ பேரெல்லாம் சொன்னாளே. ஷோ அக்கா, இப்படியே விட்டோம் கோகிலாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும்க்கா. நீ சொல்றதும் சரிதான். கோகிலாவை நாம தான் வர வச்சிருக்கோன்னு துர்காவுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதனாலதான் அவளுக்கு இடம் கொடுக்காம துர்கா இறங்கி அடிக்கிறா. அக்கா, கோகிலா எப்படி சிங்கம் மாதிரி இருந்தா, கோகிலாவை இப்படி கோமாளி கோகிலாவா ஆக்கிட்டாலே. இதுக்கப்புறம் துர்கா கோகிலாவை விடுவான்னு நினைக்கிறீங்க? இன்னும் பெருசா பண்ணுவாக்கா. அப்ப கோகிலாவோட நிலைமையை யோசிச்சு பாரு. எனக்கு என்னவோ அவளை ஊருக்கே அனுப்பிடலான்னு தோணுது. அவகிட்ட போய் சொல்லிட்டு வந்துருவோமா? ஊருக்கு போயிடுன்னு சொன்னா கேப்பாளா? இந்நேரம் அடிப்பட்ட பாம்பு மாதிரி சீறிக்கிட்டு நிப்பா. அதெல்லாம் வேலைக்காகாது காவேரி. என்னதான் சீருனாலும் துர்கா பல்ல புடுங்கின பாம்பாக்கிடுவா. துர்காவுக்கு பித்து பிடிக்க வைக்கிறேன்னு சொல்லி வந்தவளுக்கு இவ பித்து பிடிக்க வச்சிருவா. கடைசி அதுதான் நடக்கும். ஐயோ, இப்ப என்னதான்க்கா பண்றது? அதான் எனக்கும் ஒண்ணு புரியல. கோகிலா தான் பண்றா. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ கோகிலா. அணியாரே, நீங்க தனியா தானே இருக்கீங்க? பக்கத்துல அக்கா தான் இருக்காங்க. என்னாச்சு கோகிலா? இங்க பாருங்க, நான் சொல்றத ஆர்ப்பாட்டம் பண்ணாம அமைதியா கேளுங்க. சரியா? கேக்குறீங்களா இல்லையா? சொல்லு கோகிலா. அண்ணியாரே, நீங்க எல்லாரும் போனீங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த துர்கா திரும்பவும் என் ரூமுக்கு வந்துச்சு. வந்து வந்து என்ன பண்ணான்னு தெரியுமா?
மொத்த குடும்பமோ என்ன பார்த்து பைத்தியம்னு சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அண்ணியாரே. போனவ சும்மா போல அண்ணியாரே. என்ன உள்ள விட்டு வெளியில தாப்பால போட்டுட்டு போயிட்டா. நான் வெளியில வரணும்னு நினைச்சேன். கதவு பார்த்து தாப்பால் போட்டிருக்கு. என்னால வர முடியல அண்ணியாரே. அண்ணியாரே, இப்ப என்ன பண்றீங்கன்னா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காம நீங்க மட்டும் வந்து கதவு தரங்க. வாங்க. போறவ சும்மா போக வேண்டியதானே, எதுக்கு கதவை லாக் பண்ணிட்டு போனா? ஐயோ அண்ணியாரே, ஐயோ அண்ணியாரே, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? வந்து கதவை திறங்க. புரிஞ்சுதா? வாங்க. என்னக்கா பண்றது? எல்லாம் நம்ம தலை எழுத்து. வா. கோகிலா, கதவு தர. கோகிலா, கோகிலா, கதவு தர. இந்த கோகிலாவுக்கு என்னாச்சு? கதவு வெளியில தாப்பால் போட்டிருக்கிறதா சொன்னா. ஐயோ, கதவே திறக்க மாட்டேங்கிறா. உள்ள இருந்துதான் லாக் பண்ணிருக்கா. ஒருவேளை இவ லூஸ் ஆயிட்டாளா? அக்கா, என்ன பேசுறீங்க நீங்க? கோகிலா, கோகிலா, கதவு தர. அண்ணியாரே, எதுக்கு தட்டிட்டு இருக்கீங்க? நீங்க தான் கதவை வெளியில இருந்து திறக்கணும். திறந்துட்டு உள்ள வர வேண்டியதானே? என்ன? ஏய் கோகிலா, கதவை உள்ள பூட்டிட்டு வெளியில லாக் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள பூட்டி இருக்கா? கதவு திறடி. கதவு திற. கோகிலா, கதவு திற. கோகிலா, உனக்கு ஒண்ணு இல்லைல்ல? நீ நல்லா தானே இருக்க? ஏன் அண்ணியாரே, நீங்களுமா? என் நிலைமை அப்படி இருக்கு. போறப்ப அந்த துர்கா கதவை வெளியில தாப்பால போட்டுட்டு தான் போனா. அவ போனதும் ஓடி போய் உடனே திறந்து பார்த்தேன். ஆனா கதவு திறக்கல. சரி கோகிலா, நாங்க வரத்துக்குள்ள அவ திறந்து விட்டுட்டு போயிருக்கலாம்ல. ஆமா, நீ எதுக்காக உள்ள பூட்டிக்கிட்ட? ஐயோ அண்ணி, நான் உள்ள பூட்டிக்கல. ஏ கோகிலா, நீ பூட்டலனா எப்படி? துர்காவே உள்ள வந்து கதவு பூட்டிட்டு ஜன்னல் வழியா வெளியில போயிட்டாளா? என்ன பார்த்தா கேலி குத்தா தெரியுதுல உங்களுக்கு? அதுக்கேத்த மாதிரி தானே எல்லாமே இங்க நடக்குது. இங்க பாருங்க அண்ணியாரே, துர்கா பார்சலை கொண்டு வந்தாளே, அது உள்ள காரியம் பண்றதுக்கான பொருள் எல்லாம் இருந்துச்சு. இதா இந்த கருமாதி பத்திரிக்கை. நாக்கு சவக்க சவக்க வத்தல போட்டது இதெல்லாம் நெசம். ஆனா நீங்க எல்லாம் வந்ததும் ஒரு நொடியில அம்புட்டும் மாறிடுச்சு. எப்படி எப்படி? ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இங்க பாருங்க, அவ கிள்ளி போட்ட வெத்தல காம்பு பாருங்க. அது மட்டும் இல்ல, இதோ என் முந்தானில அவ தடவனா பாருங்க சுண்ணாம்பு. போதுமா? ஆமா. நானே என் புடவையில தடவிக்குவனா? கோகிலா, இத பெரியவரை கூப்பிட்டு காமிக்கலாமா? காட்டி அத்தை பெரிய அட்டை பெட்டியவே மறைச்சவ. கையில இருந்த கருமாதி பத்திரிக்கையே திருமண முறிவு விழா பத்திரிக்கையா மாத்திட்டா. வெத்தலை போட்டு செவந்த நாக்க எல்லாரும் முன்னாடியும் செவக்காத மாதிரியே பண்ணிட்டா. அவ்வளோ பண்ணவ இந்த வெத்தலை காம்பையும் சுண்ணாம்பையும் அவளால மறைக்க முடியாத என்ன? குளத்துல கல்ல கட்டி தூக்கி போட்டதுக்கு பின்னாடியும் அச்சஸ்லாம் அப்படியே வந்து நிக்கிறானா?
அவகிட்ட ஏதோ பெரிய மந்திர சக்தி இருக்கு அண்ணியாரே. இருக்கு. ஆமா கோகிலா, அதனாலதான் அந்த துர்காவை எங்களால எதுவுமே பண்ண முடியல. அவளை ஏன் காலன் சாமியாலேயே அவளை ஒண்ணும் பண்ண முடியல. நானும் காவேரியும் உன்னை பத்தி தான் கவலைப்பட்டு பேசிட்டு இருந்தோம். துர்கா இப்பவே உன்னை பாதி பைத்தியமாக்கிட்டா. இன்னும் ஒரு நாள் இருந்த உன்னை முழு பைத்தியமா ஆக்குனாலும் ஆக்கிடுவா. அவ முன்னாடி நீ அசிங்கப்பட்டு நிக்கிறத பார்த்தா எங்களுக்கே பாவமா இருக்கு. பெரியவர்கிட்ட சொல்லி நாங்க வேற ஏதாவது ஐடியா பண்ணிக்கிறோம். கோகிலா, நீ பேசாம ஊருக்கு கிளம்பிடு. அண்ணியாரே, இதை விட ஒரு அசிங்கம் எனக்கு இருக்கவே முடியாது. ஷோ, ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். பழைய துர்கா நினைச்சு அசால்ட்டா வந்துட்ட. ஏன் தப்புதான். விட மாட்டேன். ஆனா உசுரே போனாலும் இந்த கோகிலாவால தோல்வி ஒத்துக்க முடியாது. அதுக்கு நான் நாட்டுக்கிட்டு செத்து போயிடலாம். இங்க பாருங்க அண்ணியாரே, நடந்த 2 சம்பவத்துல துர்காவை ஓரளவுக்கு நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இனிமே அவளை எப்படி கையாளணும்னு நான் நல்லா யோசிச்சு காய் நகுத்துறேன். சொல்லிட்டு தானே வந்தேன் அவளை பைத்தியக்காரி ஆக்குவன்னு. அத சாதிக்காம இங்கிருந்து போக மாட்டேன். நீங்க கிளம்புங்க. அடுத்து நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஆனா அடுத்த அடி என்னோட அடியாதான் இருக்கும். அது இல்ல கோகிலா, நான் சொல்றேன், நீன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்படுறதை விட புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா நீ யோசிக்கிறத விட துர்கா 10 மடங்கு யோசிப்பா. அதனாலதான் சொல்றேன். அண்ணியாரே, இதை பாருங்க, நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். ஆனா என்ன ஊருக்கு மட்டும் போக சொல்லாதீங்க. நான் எதுக்கு இங்க வந்தனோ அதை சாதிக்காம நான் போக மாட்டேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கோகிலா, போங்க. என்ன காய்வு இப்படி பண்றா? கௌரிமா, சின்னையா கால் பண்றாரு. சித்தப்பாவா? ஹலோ, சொல்லுங்க சித்தப்பா. சித்தப்பா, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா துர்கா மேல எந்த தப்புமே இல்ல. கோகிலா அம்மா தான் துர்கா மேல பழி போடணும்னு ஊர்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. துர்கா யாரு? மாசாணி அம்மாவோட குழந்தை. அவளுக்கு யாராவது கெடுதல் பண்ணா அந்த கெட்டது அவங்களே பாதிச்சிடும். அதுதான் கோகிலா அம்மாக்கும் நடந்திருக்கு. கௌரி, துர்கா இப்போ முன்ன மாதிரி இல்ல கௌரி. வீடு போந்த திருடனையே கையும் காலையும் கட்டி போட்டானா பாத்துக்கோயேன். ஆமா சித்தப்பா, ஊருக்கு வந்திருந்தப்ப நானும் பார்த்தனே. ஆனா இப்போதைக்கு காணாம போன துர்கா பத்திரமா திரும்பி வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். போக போக எல்லாமே சரியாயிடும் சித்தப்பா. துர்காவை நினைச்சு கவலைப்படாதீங்க. சரி சின்னையா. கௌரி, துர்கா வர, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க சித்தப்பா, வைக்கிறேன். என்னாச்சு கௌரிமா, எதுவும் பிரச்சனையா? இல்ல சென்றா சொன்ன, வாங்க. சின்னையா. வா துர்கா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு துர்கா. துர்கா, நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன பயம்? நீ தைரியமா போயிட்டு வா. தப்பா எதுவுமே நடக்காது. நீங்க சொல்றீங்கன்னு போறேன். மறுபடியும் ஏதாவது பழி போட்டாங்கன்னா நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு தான் முன்னாடியே உங்ககிட்ட வந்து சொல்றேன். அத நான் பாத்துக்கிறேன், நீ போ.
அந்த துர்கா மாயாஜாலம் பண்ணி எல்லாரையும் ஆட்டி படைக்கிறா. அவளை பைத்தியமாக்க நானும் என்னென்னமோ யோசிக்கிறேன், ஒன்னும் சிக்க மாட்டேங்குதே. எப்படியாவது யோசிச்சு ஒரு நல்ல ஐடியாவை கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வைக்கிற அவளுக்கு வேட்டு. துர்கா, என்கிட்ட நீ மாட்டு விடி. என்னத்துக்கு இவ வீட்டுல இருந்தே கால் பண்றா? ஏய், இப்ப என்னத்துக்கு வீட்டுக்குள்ளார இருந்துட்டே கால் பண்ற? ஏன் நேர்ல வந்து பேச மாட்டியோ? பயமாக்கும். ஐயோ, பயம்லாம் இல்ல, நேர்ல வந்து சொல்ல டைம் இல்ல. சொல்லு, என்ன விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த துர்கா என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருந்தா? நான் யதார்த்தமா வெளியில போனேனா, அப்ப வீட்டு வாசல்ல கத்தி சாணம் பிடிக்கிறவன் கிட்ட துர்கா ஒரு கத்தியை கொடுத்து நல்லா சாணம் பிடிக்க சொல்லி கொடுத்தா. அவனும் சாணம் பிடிச்சு கொடுத்தான். நான் ஒன்னும் காய்கறி வெட்ட கத்திய சாணம் பிடிக்க சொல்லல, நல்லா ஷார்ப் பண்ணி கொடுங்க, ஒரே வெட்டு, துண்டு ரெண்டா போகணும் அப்படின்னு சொன்னதும் அந்த சாணம் பிடிக்கிறவனே ஷாக் ஆகி பார்த்தான். சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்ன இப்படி சொல்றீங்கம்மா? துர்கா என்ன காய்கறி வெட்டுறதுக்கா கத்திய சாண பிடிச்சான்னு நினைக்கிறீங்க? அவ யார் கழுத்துலயோ கத்தி வச்சு சறுக்குன ஒரு இழுக்க போறாளோன்னு தோணுது. இருந்துட்டு போட்டோம், இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எனக்கு என்னமோ அந்த கத்திய உங்களுக்காகவே சாண பிடிச்ச மாதிரி தோணுது. ஏய், ஏதாவது கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காத. என்னடி நீ ஏதோ உளறிட்டு இருக்க? ஆமாமா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு துர்காவுக்கு தெரிஞ்சிருச்சு போல. பெரியய்யா வர சொன்னாங்களா? ஃபைனலா என்ன ஸ்டோர் ரூம்குள்ள தள்ளி கதவை பூட்டி என்ன கொல்ல பாத்தியே. எதையும் நான் மறக்கல. மனமுறிவு விழான்னு சொல்லி அதுக்கு பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுப்ப. நீங்க அவளை பைத்தியமாக்குற வரைக்கும் எதுக்கு விட்டு வைக்கணும்? அதுக்கு முன்னாடியே உங்க கதையை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாலோ என்னவோ. அடியே வீணா, என்னடி என்ன? அவ என்ன பெரிய இவளா? ஊர்ல இருந்து வரும்போது வரத நீ பயமுறுத்திட்டு இப்ப என்னடான்னா நீ அவ பிரமி என்கிட்ட பீத்திட்டு இருக்க? இங்க பாரு, அவளை பார்த்து உனக்கு பயனா? அதை உன்னோட வச்சுக்க. ஏதோ அவ 2 சம்பவம் பண்ணிட்டான்னு நான் அவளை பார்த்து பயப்படணுமா? என்கிட்டயே அவளை பத்தி பில்டப், ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்க. இங்க பாரு, இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, நான் யாருன்னு தெரியுமில்ல? கோகிலாடே, கோயம்புத்தூர் கோகிலா. அம்மா, 200% எனக்கு நல்லா தெரியும். துர்கா உங்களை குறி வச்சுதான் சாண தீட்டி இருக்கா. உசுராவது மிஞ்சட்டும்னு சொல்றேன், அப்புறம் உங்க இஷ்டம். போது நிறுத்துறே. அவ என் கழுத்துல கத்தி வைக்கிற வரைக்கும் என் கழு என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமாமா? கத்தி யார் வெட்டினாலும் வெட்டும். அவ கொண்டு வர கத்திய புடுங்கி அவளை ஒரே சீவிடுவேன். வேடி போன. என்ன கோயம்புத்தூர் கோகிலா ரொம்ப தான் துள்றா? உள்ளுக்குள்ள பயம், வெளியில சீன் போடுறாளா? அவளை நான் பாத்துக்கிறேன். சரி, அதை விட வாய்ஸ் சூப்பரா பேசுனா. கனகா, உன் விளையாட்டுல என்ன எதுக்கு பார்ட்னரா சேர்த்துக்கிற? துர்காவை கொல்ல பார்ட்னர்ஷிப் போடுவேன், கொன்னவங்களை பழி தீக்க பார்ட்னர்ஷிப் போட மாட்டியா? முறைப்படி பார்த்தா நான் உன்னையும் டார்ச்சர் பண்ணணும்டி. இப்போதைக்கு உன்னை வச்சுதான் அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நீ தப்பிச்சேன்னு நினைச்சுக்க. இங்க பாரு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு தெரிஞ்சது நான் அவ்வளவுதான், என்ன முடிச்சு விட்டுருவாங்க. எனக்கு நீ ஹெல்ப் பண்ணலனா
நான் உன்னை முடிச்சிருவேனே, அது உனக்கு பரவாயில்லையா? ஏய், இதுக்கு தாண்டி ஒரு பாவத்தை பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். பண்ணதுக்கு அப்புறம் நீயே தப்பிக்கணும்னு நினைச்சாலும் அது உன்னை விடாது. உன் தலையெழுத்து என்கிட்ட மாட்டிக்கிட்டு சாவணும்னு இருந்திருக்கு. ஏய் கனகா, என்ன பண்ண போற? அதுவா, கதம் கதம். கத்தி யாருக்காக தீட்டணுமோ அதுக்கான வேலையை கொடுக்கணும்ல. அதுக்கு கோகிலா கதைய முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏ என்ன சொல்ற? ஏய் கனகா, கனகா நில்றி. ஐயோ கோகிலாமா, நான் எவ்வளவு சொன்ன கேட்டியா? உனக்கு நல்லா வேணும், எல்லாம் உன் தலை எழுத்து. நான் என்ன பண்றது? அனுபவி, முடிஞ்ச அவகிட்ட தப்பிச்சுக்கோ. ஐயோ, இவ வேற போறாளே, என்ன நடக்குமோ தெரியலையே. என்ற கழுத்தை சீவறதுக்கு தான் கத்திய சாணம் பிடிச்சாலாமே. இவ துர்காவுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த மார்க்கெட்டிங் பண்றா. கேவலம், இந்த பிசாத்து துர்காவுக்கெல்லாம் பயப்படுறாளா நானு? அவ வரட்டும் வரட்டும், சாணம் பிடிச்ச கத்தியோட வந்து நிக்கணும் என் முன்னாடி. அந்த கத்தி அப்படியே அவகிட்ட இருந்து புடுங்கி அவ கழுத்தை ஒரே சீவு சீவனும். வரட்டும் அவ. வாடி வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யாரு? துர்காவா? கத்திய கொண்டு வந்திருப்பாளா? பயந்துராத கோகிலா, பயந்துராத. துணிச்சலாயிரு. யாருன்னு கேக்குறான்ல. கோகிலா, வந்துட்டா. எதுக்கு வந்த? சொல்றேன் சொல்றேன். இப்ப எதுக்கு நீ கதவெல்லாம் மூடுற? சில டீலிங் எல்லாம் வெளிப்படையா பேச முடியாதுல்ல, அதுக்காக தான். டீலா? அது என்ன டீலு? காய்கறி வெட்டுறதுக்கா கத்திய சாண பிடிச்சான்னு நினைக்கிறீங்க? அவ யார் கழுத்துலயோ கத்தி வச்சு சறுக்குன ஒரு இழுக்க போறாளோன்னு தோணுது. எப்படி சும்மா பல பல பலான்னு மின்னதுல? இன்னைக்குதான் சாணம் பிடிச்சேன். வீணா அத பத்தி எதுவும் சொன்னாலா? துர்கா வேணா. துர்கா, துர்கா, என்னை பத்தி உனக்கு தெரியாது? ஏன் தெரியாது? நல்லா தெரியுமே. இங்க பாரு, நான் பெரியவரோட தங்கச்சி. என்னோட அனுகிரகம் இல்லாம நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது. இங்க பாரு, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் அண்ணன் உன்னை சும்மா விட மாட்டாரு, பாத்துக்கோ. அப்படியா? அவராலே ஒண்ணும் பண்ண முடியாம தான் பொண்ணு வர வச்சிருக்காரு.
ஏன் தயவுல தான் அவரே இருந்துகிட்டு இருக்காரு. நீ என்னமோ அனுசரணை அது இதுன்னு அளந்து விட்டுட்டு இருக்க. இங்க பாரு, வேணாம் துர்கா, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. நான் சொல்றது கேளு துர்கா, என்ன விட்டு துர்கா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. ஒண்ணு பண்ணிடாதவா? துர்காவுக்கு நீ என்னென்ன கொடுமை எல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் மறந்துட்டியா? என்ன பாக்குற? ஓ, துர்காவா நின்னுட்டு இவன் துர்காவை பத்தி பேசுறான்னு குழப்பமா இருக்கா? அது அப்படிதான். அப்பப்போ நாம நம்ம பேரை அப்படியே சொல்லிக்குவோம். அதுல ஒரு சந்தோஷம். நீ அவளுக்கு பண்ண டார்ச்சரு அதெல்லாம் அவ்வளோ சுலபத்துல மறந்துட முடியுமா என்ன? நீயும் மறந்திருக்க மாட்ட. அதே மாதிரி மறுபடியும் துர்காவை வச்சு செய்யணும்னு தானே ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்க. என்ன பண்றது, இங்க வந்து பார்த்தா துர்கா வேற லெவல்ல இருக்கா. இல்லனா என்ன பார்த்து இப்படி பயந்து அப்படியே பின்னாடியே போவியா? எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப நீங்க வந்திருக்கிறதா நீ நினைச்சிட்டு இருக்க. ரொம்ப நாளாவே உன்னை இங்க வர வச்சு நீ கொடுத்தது பல மடங்க உனக்கே திருப்பி கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன்டி. அதனாலதான் ஆவுடைய சொல்லி நீங்க வரல, அவன் மனசுக்குள்ள புகுந்து அவனை சொல்ல வச்சு உன்னை இங்க வர வச்ச. எப்படி? இது நான் உனக்கு போட்ட ஸ்கெட்சுமா. அது தெரியாம வந்து மாட்டிக்கிட்டே கோகிலா. கோயம்புத்தூர் கோகிலா. ஐயோ வேணாமா, நீங்க இங்க வந்துடாதீங்க. துர்கா முன்ன மாதிரி கிடையாது. நீங்க இங்க வந்து மாட்டிக்காதீங்கன்னு வீணா சொன்னால. போன்ல நீ ஏய், வீணா சொன்னால. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? மண்டை மேல சொரக்கு இருந்திருந்தா அப்படியே திரும்பி ஊருக்கு போயிருக்கணும். உன் உடம்புல ஓடுறதும் இந்த வீட்டு ரத்தம் தானே, அறிவும் அந்த அளவுக்கு தானே இருக்கும். நீ என்ன மென்டல் ஆக்க போறியா? நீங்கெல்லாம் துர்காவுக்கு செஞ்சதுக்கு வட்டியும் முதலமா திருப்பி கொடுக்க வந்த துர்காடிவ. உங்களெல்லாம் வதம் பண்ண போற புது துர்கா. முதல் பலிய நீதான். துர்கா துர்கா வேணா துர்கா, சொல்றது கேளு. ஏய் இங்க பாரு. வேணா துர்கா, துர்கா சொல்றது கேளு. இங்க பாரு, கத்தில எல்லாம் விளையாடாத, சொல்றது கேளு. ஏய் உன்னெல்லாம் குத்தி நோர் நோர கிழிக்கணும்டி. இங்க பாரு, பைத்தியம் மாதிரி பண்ணாத. வேணா சொல்றது கேளு. ஓய், இங்க பாரு துர்கா, துர்கா சொன்னா கேளு. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன சத்தம்? துர்கா சொன்னா கேளு, சொன்னா கேளு. வேணா துர்கா, வேணா கேளு துர்கா. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. வேணா துர்கா. கோகிலா, என்னாச்சு? அண்ணே, அண்ணே, ஏன் கத்திக்கிட்டு இருக்க? கோகிலா, கதவு தர. இப்ப கத்தடி, கத்து. கோகிலா, சத்தம் போட்ட கதவு தர. அப்படியே இறக்கிடுவேன். கோகிலா கதவை தோற. என்னாச்சு? என்னையவே மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறேன்னு வந்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. ஏய் கோகிலா,
உன்னதானே கூப்பிடுறேன். கோகிலா, கதவை திறங்க அத்தை. கதவை திற. என்ன சத்தத்தையே காணும்? கனகா கோகிலா கதையை முடிச்சிட்டாளா? என்ன புரியலையா? இப்ப புரியும். அம்மா! ஏய், என்னடி பண்றடி? பைத்தியம், பைத்தியம், எதுக்கு நீ உன் கையை கிழிச்சுக்கிற? சரியான லூசா இருக்கா? ஐயோ! மேல் மாடி காலின்னு சொன்னதுக்கு சரியான ஆளாதான் இருக்க. இங்க என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு புரியலையா? இனிமே புரியும். ஐயோ அம்மா, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. துர்கா, ஐயோ சின்னையா, துர்கா, கோகிலாமா கதவை திறங்க. கதவை திறங்க கோகிலாமா. ஐயோ அம்மா, ஐயோ என்ன விடுங்க. ஐயோ அம்மா, அம்மா வலிக்குது, என்ன காப்பாத்துங்க. ஏய், ஐயோ என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஏய் ஏய் நில்லி, பெரிய என்ன காப்பாத்துங்க. கோகிலாமா, என்னாச்சு துர்கா? என்னாச்சு? ஏய், என்னடா? துர்கா, என்னாச்சு? அண்ணி, துர்கா, பாருங்க நீ. ஐயோ தேவா, என் ரூம்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாங்க. போங்க துர்கா. இதை எடுத்துட்டு வரேன். துர்கா என்ன ஆச்சு? கோகிலாமா கத்தியால என் கையை கிழிச்சிட்டாங்க. என்னது? கத்தியால கிழிச்சிட்டாங்க? என்ன சொல்ற துர்கா? அக்கா, இவங்க என்ன கத்தியால குத்த பார்த்தாங்க. நான் சுதாரிச்சு விலகிட்டேன். அப்படி இருந்தும் கத்தி என் கையை கிழிச்சிருச்சு. அம்மா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? துர்கா அப்படி உங்களுக்கு என்னதான் பண்ணா? எதுக்காக இப்படி கொலைவெறியோட அலைஞ்சிட்டு இருக்கீங்க? ஏய், போது நிறுத்து. என்ன எல்லாம் என்ன பேசுறீங்க? ஏடி, நான் உன்னை கத்தியால குத்துறேனா? இல்ல, யாரும் நம்பாதீங்க. அத்தை, கத்தி உங்க கையில இருக்கு, துர்கா கையில காயமா இருக்கு. அப்படின்னா நீங்க தானே குத்தி இருக்கணும். ஐயோ ஐயோ, இல்ல அசோக், நான் குத்தல அசோக். இவதான் ரூமுக்குள்ள இந்த கத்தியோட வந்தா. இந்த கத்தியால இப்படி இப்படி கழுத்துல எல்லாம் வச்சு கொலை பண்ணுவேன்னு சொன்னா இப்ப எல்லாரும் முன்னாடி மாத்திட்டா. இந்த கத்தியால தான் கையை கிழிச்சுக்கிட்டு கத்தியை என் கையில கொடுத்துட்டு அப்புறம் இங்க வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் குத்துனேன்னு சொல்றேடா. நம்பாதீங்க, நம்பாதீங்க. கதை ரொம்ப நல்லா இருக்குமா? துர்கா கத்தி எடுத்துட்டு வந்தாலும் இவளே உங்களை குத்த பார்த்தாங்கறீங்க. உங்களை கத்தியால குத்துறதுக்கு அவ என்ன பைத்தியமா? ஏய், அப்போ அவளை கத்தியால குத்த நான் பைத்தியமா? வாடி வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி பெட்டி கடையில இருந்து கத்தியை எடுத்து நீங்க தானே உள்ள வச்சு கதவை சாத்தி என்ன குத்த வந்தீங்க. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நான் உனக்கு குத்த வந்தனா? ஏண்டி, நான் உனக்கு குத்த வந்தனா? நான் உனக்கு குத்த வந்தனா? கேளு. அத்தை, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் குத்தல அசோக். இவ போய் சொல்றடா. அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. நம்புடா, இல்லடா. அண்ணி, நீங்க மெடிசன் போடுங்க. இவங்கள கொஞ்சம் போட்டுக்கோ. அண்ணே, நீங்களாவது என்ன நம்புங்கண்ணே. இவதான் இந்த கத்தியோட ரூம்குள்ள வந்தானே, என் கதையை முடிக்க போறேன்னு சொன்னா. அப்படியே உங்க எல்லாரும் முன்னாடியும் மாத்தி பல்ட்டி அடிச்சுட்டு பேசுறானே. அக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோ துர்கா. ஐயோ அக்கா, வலிக்குதுக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அக்கா
மெதுவாக்கா வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஐயோ 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 இவ்வளா கிழிச்சுக்கிட்டு என்னமா நடிக்கிறா பாரு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா அத்தை? யாராவது தண்ணியை காயப்படுத்திப்பாங்களா? கொஞ்சமாவது காமன் சென்ஸோட பேசுங்க. இவங்க கையில கத்தி இருக்குமா? ஆனா துர்கா வந்து இவங்கள குத்த வந்தான்னு சொல்லுவாங்களாம். என்னத்த அதை நாங்க நம்பணுமா? இல்ல எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பைத்தியம் மாதிரி தெரியுதா? சரிடா, நான் தான் பைத்தியம், நான் தான் பைத்தியம். இவதான் அந்த காரியத்தை பண்ணிட்டு என் கையில கத்திய கொடுத்துட்டு ஓடிட்டா. அத நான் பைத்தியம் மாதிரி எடுத்துட்டு வந்த மத்தியா. நான் தான் பைத்தியம், நான் தான் பைத்தியம். போதுமா? ஆஹா, கனகாவோட பிளான் செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பாரு, நான் சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல. இப்ப சிரிச்சா அவ. அப்படியே மாத்திட்டா, அப்படியே மாத்திட்டா பாரு. என்னமா நடிக்கிறா பாருங்க. இல்ல இல்ல, இப்ப நீங்க பாக்கும்போது அலற மாதிரி மாத்திட்டா. வா. ஐயோ அம்மா, வலிக்குதுமா. ஐயோ, இந்த கதையை நான் எங்க போய் சொல்லுவேன்? நான் உன்னை குத்தலடி. மாமா, கோகிலா அம்மாவுக்கு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்க ஏதாவது முடிவெடுங்க, அதுவும் உடனே எடுங்க, இல்லன்னா பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். அடியே, அப்ப நீயும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்றியாடி? அம்மா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியம் பிடிச்சிருச்சா? அம்மா, சுய புத்தியோட இருக்கிறவங்க யாராவது வீட்டுல இருக்க பொண்ண கத்தியால குத்த வருவாங்களா? இல்ல அவ கத்தியால குத்த வரதா சொல்லுவாங்களா? உங்களை ரெஸ்ட் எடுக்க தானே நான் சொன்னேன். அதுக்குள்ள இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏதாவது கேட்டா பைத்தியமானு நீங்களே கேட்டுக்கிறீங்க. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு கோகிலாமா. துர்கா, அம்மா, அம்மா வலிக்குது, வலிக்குது. அவன் நடிக்கிறத நீங்க எல்லாரும் நம்புறீங்க. நான் என்னத்த சொல்ல? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இல்லனா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. என்ன அசோக் சொல்ற? ஆமா பெரியமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால துர்கா என்கிட்ட வந்து என்ன சொன்னா தெரியுமா? அது அது வந்து கோகிலாமா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தரணும். ஒத்தாசைக்கு வான கூப்பிடுறாங்க. ஆனா எனக்கு தான் போறதுக்கு பயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ரூமுக்குள்ள வர வச்சு எப்படிலாம் பழி சுமத்துனாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க கூப்பிடுறாங்கன்னு அங்க போறதுக்கு பயமா இருக்கு சின்னையா. ஆனா அவங்க கூப்பிட்டு போகாம இருந்தாலும் அது தப்பா இருக்கும். இந்த விஷயம் பெரியவருக்கு தெரிஞ்சதுன்னா வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட இப்படிதான் நடந்துக்குவியான்னு கோச்சுக்குவாங்க. அதுவும் கோகிலா அம்மா பெரியவரோட தங்கச்சி வேற. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். துர்கா, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நீயே சொல்ற மாதிரி வீட்டுக்கு வந்தவங்க கூப்பிட்டு போகலைன்னா அது தப்பாயிடும் இல்லையா? என்னவோ ஒரு தடவை அப்படி நடந்துக்கிட்டாங்க, அதை நீ பெருசா எடுத்துக்க வேணாம் துர்கா. கோகில் அம்மா ஏதாவது வம்பு எடுக்கிற மாதிரி பேசினா நீ உடனே சொல்லிட்டு வந்துடு. அது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நான் பெரியப்பாட்ட சொல்லிக்கிறேன். அதனால நீ போகாம இருக்காத, நீ போயிட்டு வா. துர்கா, நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன பயம்? நீ தைரியமா போயிட்டு வா, தப்பா எதுவுமே நடக்காது. சரிங்க சின்னையா, நீங்க சொல்றீங்களேன்னு போறேன். மறுபடியும் ஏதாவது பழி போட்டாங்கன்னா நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு தான் முன்னாடியே உங்ககிட்ட வந்து சொல்றேன். அதை நான் பாத்துக்கிறேன், நீ போ.
கோகிலாமா கூப்பிடுறாங்க, அவங்க ரூம்க்கு எப்படி போவேன்னு பயந்தான். நான் தான் தைரியமா போன அனுப்பி வச்சேன். நீங்க ஏதாவது அபாண்டமா பழி போடுவீங்கன்னா அவ ரொம்ப பயந்து போயிருந்தா. இல்ல அசோக், ஆனா நீங்க துர்காவை நீங்க இப்படி கத்தியால குத்த வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அத்தை. பாருங்க இவள வழியில எப்படி துடிச்சிட்டு இருக்கான்னு. காயம் கையில பட்டுச்சு, கழுத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? கத்தியால குத்த போற அளவுக்கு அவ உங்களை அப்படி என்னதான் பண்ணா? ஐயோ அசோக், அசோக், நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு உன்னை நம்ப வச்சுட்டு என்ன கொல்ல இவதாண்ட இந்த கத்தியோட வந்தா உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? அவ என்ன குத்த பார்த்தாடா, கத்தி இங்க வச்சிருந்தா. அதனால தாண்டா பயந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துன. நீங்க எல்லாரும் வந்து கதவு தட்டவும் அப்படியே பிளேட்ட மாத்திட்டாடா. இல்ல டேய், இவ பயங்கரமான மோசக்காரிடா, நம்பாதடா இவள. அத்தை, துர்கா எதுக்காக உங்களை கொல்ல வரணும்? சொல்லுங்க, எதுக்காக கொல்ல வரணும்? இரு, அவ கோகிலா மாட்டினா. சொல்லுங்க அத்தை, துர்கா எதுக்காக உங்களை கொல்ல வரணும்? அந்த திருமண முறிவு விழாவுக்கு நான் பத்திரிக்கை அடிச்சேன்ல, அந்த ஆத்திரம் தான் இவளுக்கு. நீயே சொல்லு, நீயே சொல்லு, திருமண முறிவு விழாவை நான் நடத்தணும்னு சொன்னா? நானே நடத்தணும்னு சொன்னேன்? என்னவோ அந்த விழாவை நானே நடத்தின மாதிரி என்ன பழி தீக்கணும்னு துடிக்கிறாடா இவ. அட நிறுத்துங்கம்மா. நீங்க சொல்ற மாதிரி பழி வாங்குற குணமோ கொலை செய்யற புத்தியும் எங்க துர்காக்கு இல்ல. ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம்? ஐயோ சத்யா, நான் உண்மைதான் சொல்றேன். ஏன் நான் பேசுறது யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க? அண்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்கண்ணே. இங்க நடக்கிறது எல்லாமே பெரியப்பா பார்த்து தானே இருக்காரு. அவரால் என்ன சொல்ல முடியும்? பெரியப்பா, அத்தைக்கு என்னவோ ஆயிடுச்சு. இவங்கள நாம இப்படியே வச்சிருக்கிறது நல்லதில்லை. அசோகே, வேண்டாம். நீயும் என்ன பைத்தியக்காரின்னு சொல்லாத. அத்தை, இப்படி கையில கத்திய வச்சுக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் நீங்க சொல்றதையே சொல்லிக்கிட்டு இருந்தா இல்ல அப்புறம் உங்களை என்னன்னு சொல்றது? பார்த்தாலே பயமா இருக்கு. முதல்ல அந்த கத்தியை கீழே போடுங்க அத்தை. அடியே பாரு, போதுமா? இதானே எதிர்பார்த்த? எல்லாரும் ஒருத்தர் விடாம என்ன பைத்தியம்னு சொல்றாங்க. நீ தானடி என்ன கொல்ல வந்த, நீ தானே என்ன கொல்ல பார்த்த. நடி நடிக்காதடி. உண்மைய சொல்ல போறியா இல்லையா? நீ இப்ப சொல்லல, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உண்மையை சொல்ல. சின்னையா, இவங்க ஊர்ல இருந்து வந்ததும் டீல உப்பு போட்டேன்னு பழி போட்டாங்க. அப்புறம் ஏதோ பார்சல கொண்டு வந்து கொடுத்தேன்னு இப்போ இவங்க நான் கொல்ல பார்த்தேன்னு பழி போடுறாங்க. இதுக்கு மேல பழி போடுறதுக்கு என்ன இருக்கு? என்ன கொல்ல வந்தது கூட எனக்கு பெருசா தெரியல. நான் அவங்கள கொல்ல வந்தேன்னு இப்படி அபாண்டமா பழி போடுறாங்களே, அதுதான் என்னால பொறுத்துக்க முடியல. ஆமா, காயம்பட்ட கை வலிக்குது. அதை விட என் மேல பழி போடுறாங்களே, அது நினைச்ச மனசு வலிக்குது. சின்னையா, நடிக்கிறான. துர்கா, அழாத துர்கா. இந்த பிரச்சனைக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டிடலாம். மாமா, கோகிலாமா விஷயத்துல நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். அவங்களுக்கு துர்கா மேல என்னதான் ஆத்திரம் தெரியல. இவங்களை இப்படியே விட்டா நாளைக்கு என்ன வேணா நடக்கும் மாமா. நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். அதுவும் இப்பவே எடுத்துருங்க. அண்ணே,
செஞ்சதெல்லாம் அவ. ஆனா அவ நல்லவன், நான் பைத்தியம். ஆ? நான் இங்க வந்தது அவளுக்கு பிடிக்கல. எப்படியாவது என்ன விரட்டி அடிக்கணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பெரியப்பா இதெல்லாம் சரி வராது. அண்ணி சொன்ன மாதிரி இப்பவே ஒரு முடிவெடுங்க. இவங்க இங்க இருந்தா துர்காக்கு பாதுகாப்பே இல்ல. ஆமா பெரியப்பா, துர்காவால இனி எப்படி இந்த வீட்ல தைரியமா நடமாட முடியும்? அத்தைய ஊருக்கு அனுப்புங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா உடனே இவங்களை ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்டுறது நல்லது. ரொம்ப சந்தோஷம் அசோக்கு. சபாஷ். என் மருமவன் என்ன மென்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும்னு பேசுறான். பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தியா? சந்தோஷமா உனக்கு? கடைசியில என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டல. அதுக்கு காரணம் நீ தாண்டி. பைத்தியம் என்ன பண்ணணும்னு தெரியுமா உனக்கு? பைத்தியம் என்ன பண்ணும்? அதுக்கு சுய புத்தி எல்லாம் கிடையாது. என்ன வேணாலும் பண்ணும். ஏன்னா அது லூசு. பைத்தியம் என்ன பண்ணும்? அடிக்கும், குத்தும், வெட்டும். அடியே, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. உன்னை விட மாட்டேன்டி. என்னைய பைத்தியம் மாத்திட்டல. விட மாட்டேன்டி. அடியே துர்கா, விடுங்க என்ன. கொல்லாம விட மாட்டேன். விடுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? கத்தி கூட கூட. உடனே சைக்காட்ரிஸ்ட் கூட்டு போனாதா அடங்குவியா நீ? சத்யா, துர்கா ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க மாமா. டேய் அசோக். பெரியப்பா. துர்கா. நான் கோகிலா கிட்ட பேசுகிறேன். நீயும் போய் துர்காவை என்னன்னு பாரு. அவனை இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. சரிங்க பெரியப்பா. அசோக். துர்கா. கண்ணடிச்சிட்டு போற. லேட். அவ போயிட்டா. கனகா தன்னோட கேம அடுத்தடுத்து ஆரம்பிச்சு ஈஸியா போயிட்டு இருக்கா. அடுத்தது என்ன? கோகிலாவை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். அது ஒண்ணுதான் பாக்கி. இன்னும் என்ன பண்ண காத்திருக்காளோ? கோகிலா, இங்க வர்றப்ப என்னன்னு சொல்லிட்டு வந்த? அவளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறேன்னு சொன்ன. நீ இப்ப பண்றதெல்லாம் பார்த்தா நீ தான் மென்டல் ஆயிட்ட மாதிரி இருக்கு. என்ன கோகிலா? என்ன நினைப்புல நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. இத பாரு, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இது துர்காவோட வேலைன்னு. சைலண்டா இருந்து அவளை மாட்டி விட்டு இருந்திருக்கணும். ஓவரா ரியாக்ட் பண்ணி அவங்க முன்னாடி பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்க. அசோக்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அப்பவாவது அடங்குனியா? உன்னை நம்பினதுக்கு. அண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்பு. நான் பாத்துக்கிறேன். முடியாது. இன்னொரு சான்ஸ் எனக்கு வேணும். இந்த கோகிலா யாருன்னு நான் காட்டுறேன். இவ சரிப்பட்டு வரமாட்டா. சரிப்பட்டு வரமாட்டா. சரிப்பட்டு வரமாட்டா. இவ சரிப்பட்டு வரமாட்டா. அண்ணே, 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 நான் சொல்றத கேளு. கோகிலா, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. முதல்ல நீ ரெஸ்ட் எடு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசலாம். Jumka
கோகிலம்மா, என்ன சொல்ல வர? மாமாவே சொல்லிட்டாரு. இப்படி ஊருக்கு போற நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்களே. இதுக்கப்புறமும் துர்காவை ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் துர்கா கிட்ட தோத்து போனதுக்கு நீ ஒரு காரணம்டி. பில்டப் 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 அவளை பத்தி அவ்வளோ பில்டப் பண்ணி என்ன உசுப்பேத்தி விட்டுட்ட. இப்ப நீ சொல்றதெல்லாம் என் காதுல கேட்காத. நான் பாத்துக்கிறேன். நிதானமா யோசிக்கிறேன். அவளை எப்படி காலி பண்றன்னு மட்டும் பாரு. நானா பேசினேன்? என் குரல்ல கனகா தான் பேசினா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஃபைனல் ரிசல்ட் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். கோகிலம்மா, ஷோ போயிடு. போடு சொன்ன. பெரியவரே, நானும் அக்காவும் துர்கா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கோகிலா கிட்ட புத்திமதி சொல்லிட்டு தான் வந்தோம். அப்படியும் துர்காவோட சதியில சிக்கிக்கிட்டா. என்னங்க, நம்ம எல்லார் முன்னாடியும் கோகிலாவை துர்கா எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா, அத பார்க்க பொறுக்க முடியாம தான் அவளை ஊருக்கு கூட கிளம்பி போன்னு சொன்னேன். ஆனா கோகிலா தான் துர்காவுக்கு பித்து பிடிக்க வைக்கிறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஆனா கோகிலா வந்து ஒரு நாள் கூட முடியல. அதுக்குள்ள 3 சம்பவம். துர்கா அவள பித்து பிடிச்ச மாதிரி ஆக்கிட்டா. அண்ணே, துர்கா எந்த அளவுக்கு முன்னோக்கி யோசிச்சு பண்ணியிருந்தான்னா, நம்ம அசோக்கிட்டேயே கோகிலா கூப்பிட்டாங்கன்னு அவன் அனுமதியே வாங்கிட்டு போய் கோகிலா ரூமில் இருந்துக்கிட்டு அவளை பைத்தியமாக்கியிருப்பா. அண்ணே, எனக்கே துர்காவை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குண்ணே. கனகா என் போன்ல இருந்து என் குரல்லயே பேசி கோகிலாவை வெறியேத்திட்டுதானே போனா. இத நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? அசோக் கிட்ட மட்டுமா சொல்லிட்டு போனா? நம்ம எல்லாரோட ரூம் கதவையும் தட்டி நம்ம கிட்டயும் சொல்லிட்டு தானே போனா. அவ சதி புரியாம நாமளும் அவளை வழி அனுப்பி வச்சோமே. யாருங்க கதவை தட்டினது? யார் கதவு தட்டினது? சித்தி நீங்க தட்டினீங்களா? சித்தப்பா நீங்க? டேய், நான் இல்லடா. சொல்லுங்க வரி, எது கதவு தட்டின? நான் தட்டல பெரியவரே. எங்க ரூம் கதவை யாரோ தட்டினாங்கன்னு தான் நாங்களும் வெளியில வந்தோம். எங்க ரூம் கதவையும் யாரோ தட்டினாங்க. வீணா, நீ தட்டினியா? எங்க ரூம் கதவையும் தட்டினாங்க மாமா. அப்ப வேற யார் தட்டியிருப்பாங்க? வேற யாரு? அந்த கனகாவா தான் இருக்கும். இதுதான் அடுத்த கேமோட ஆரம்பம் போல இருக்கே. நான் தான் கதவு தட்டினேன். நீயா? எதுக்கு தட்டின? ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணணும், ஒத்தாசைக்கு வான்னு கோகிலாமா என்ன அவங்க ரூமுக்கு கூப்பிடுறாங்க. கோகிலாமாவை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க கூப்பிட்டாங்கன்னு நான் போய் பார்சல் கொண்டு வந்தேன், கருமாதி பத்திரிகையை கொண்டு வந்தேன்னு என் மேல பழி போட்டாங்க. அதனால அந்த மாதிரி என் மேல பழி போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயம். ஏற்கனவே என் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு. இப்ப நான் அவங்க ரூமுக்கு போகட்டுமா வேண்டாமான்னு உங்க எல்லார்கிட்டயும் கேட்கலான்னு தான் வந்தேன். அதான் எல்லா ரூமுக்கு அதுவும் சாத்தி இருந்துச்சா, அதனாலதான் தட்டினேன். ஏய், கோகிலாவுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்கு? ரொம்ப தான் பண்ற. அவ கூப்பிட்டானா போக வேண்டியது தானே. இது ஒரு விஷயம்னு எங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. பாத்தீங்களா, இப்ப கூட அவங்க பக்கம் தான் பேசுறீங்க.
அவங்க ஏதாவது பண்ணுனா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சக்கரை போட்டதுக்கு உப்புன்னு சொன்ன மாதிரி, கொண்டு போகாத பார்சல்ல கருமாதி ஜாமான் இருந்துச்சுன்னு சொன்ன மாதிரியே ஏதாவது பழி போட்டா என்ன நீங்க சந்தேகப்படக்கூடாதுல. நீங்க தான் சாட்சி. ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதுக்காக அதையே நீ சொல்லிட்டு இருப்பியா? என் தங்கச்சி கூப்பிட்டா போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? சரி, நான் போறேன். நீங்கெல்லாம் சொல்றீங்கன்னு தான் நான் போறேன். பாருங்க, என் கையில எதுவும் இல்ல. அப்புறம் அதை கொண்டு வந்தா இதை கொண்டு வந்தா அவங்க சொல்லக்கூடாது. ஏய், நீ நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணு பண்ணிட மாட்டா. தைரியமா போ. எவ்வளவு கோவத்துல இருக்காங்கன்னு தெரியல. பெரியயா, எதுக்கும் கோகிலாமா கிட்ட என்ன எதுவும் பண்ண வேண்டான்னு சொல்லிருங்க. சரிம்மா, நான் சொல்லிக்கிறேன். நீ பயப்படாம போ. சரி. என்னங்க, கோகிலா இவள உண்மையிலேயே கூப்பிட்டுருப்பாளா? அவ ஏதோ திட்டம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் இவள ரூமுக்கு வர சொல்லியிருப்பா. என் தங்கச்சியை சீண்டுனா சும்மா இருப்பாளா? என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அண்ணே, துர்கா கதவை தட்டி கோகிலா ரூமுக்கு போறேன்னு சொன்னப்பவே நம்ம கோகிலாவுக்கு உடனே தகவல் சொல்லியிருக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டோனே. அப்போ இது துர்காவோட பிளான்னு நம்ம நினைக்கல. கோகிலாத்தா தான் ஏதோ திட்டம் போட்டு துர்காவை ரூமுக்கு வர வச்சாங்கன்னு நினைச்சோம். ஆனா சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதெல்லாம் துர்காவோட பிளான்னு. ஐயா, அப்பா ஒரு நிமிஷம். அப்பா, துர்கா வர. மாமா, இன்னைக்கு என்ன சமைக்கணும்? வெஜிடேரியன் ஓகே தான் காவேரி. என்னென்ன? ஓகே. சரி, நான் சொல்லிடுறேன். என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? எதை முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேக்குற? இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? பெரியய்யா, நான் அப்பவே உங்க எல்லார்கிட்டையும் கேட்டு தானே போனேன். கடைசியில நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சா? என்ன எதுவும் பண்ணிட வேண்டான்னு உங்களை கோகிலாமா கிட்ட சொல்ல சொன்னல, நீங்க சொல்லலையா? எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு என் தங்கச்சி பண்ணதாவா சொல்ற? சொல்லிட்டேன். இப்ப எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க? அப்போ அவங்க என்ன கத்தியால கைய கிழிச்சத பத்தி உங்களுக்கு எல்லாம் எந்த வருத்தமும் இல்லையா? அப்படித்தானே பெரியய்யா? அந்த ரூமுக்கு நீதான் கத்தியோட போனன்னு என் தங்கச்சி கோகிலா சொன்னாலே. என்ன இருந்தாலும் உங்க தங்கச்சி சொல்றது தானே நம்புவீங்க. ஆனா நீ சொல்றத அசோக், சத்யா, தேவா இவங்க எல்லாம் நம்புறாங்களே. பரவாயில்ல பெரியய்யா. ஆனா மறுபடியும் கேக்குறேன், என்ன எதுவும் பண்ணிட வேண்டான்னு கோகிலாமா கிட்ட சொல்லிடுங்க. ஏய், நாங்க சொல்றது இருக்கட்டும். இனிமே கோகிலாவே கூப்பிட்டாலும் நீ அவ ரூம் பக்கம் கூட போக கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீங்க சொல்ற வரைக்கும் நான் அவங்க இருக்கிற பக்கமே போக மாட்டேன். சரி, நீ போ. சரி மீனாக்கா, நான் போயிட்டு வரேன். அந்த கோகிலா கைக்கு கத்தி வந்த வேகத்துக்கு
துர்காவை தப்பிக்க விடாம அங்கேயே அவ சங்க அறுத்திருந்திருக்கணும். என்னங்க சொல்றீங்க? வீட்டுக்குள்ளேயே வச்சு துர்காவை கொலை பண்ண சொல்றீங்களா? ஏய், அவ சாவறத பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. ஆனா நம்ம கோகிலா ஜெயிலுக்கு போயிடுவாளுங்க. போகட்டும். அப்படி ஏதாவது நடந்திருந்ததுன்னா எவ்வளவு பணம் செலவானாலும் என் தங்கச்சி கோகிலாவை வெளியே கொண்டு வந்திருப்பேன். என்னால கொலைகேச கூட சமாளிச்சிட முடியும். ஆனா இவளோட டார்ச்சரை என்னால சமாளிக்க முடியல. தனக்கு வந்த சான்ஸ கோகிலா மிஸ் பண்ணிட்டா. இவ எப்படிப்பட்டவ பாத்தியா? நம்ம கிட்டே அனுமதி வாங்கிட்டு போய் கோகிலாவை பைத்தியமாக்கிட்டு நம்ம கிட்டே வந்து அப்பாவி மாதிரி நடிக்கிறா பாரு. அப்பாவி மாதிரி நடிக்கிறா. இவன் நடிக்கிறான்னு நமக்கு தெரியும், அவளுக்கும் தெரியும். ஆனா அப்ப கூட நம்ம கிட்டே நடிக்கிறான்னா அவளுக்கு என்ன துணிச்சல் இருக்கணும். இவ வாழ்நாளோட முடிவு என் கையில தான் இருக்கு. உங்களுக்கெல்லாம் இன்னொரு தகவல் சொல்றேன். அத கேட்டா நீங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. என்னென்ன? கோகிலா ரூமுக்கு கொண்டு போன அந்த கத்திய துர்கா சாண பிடிச்சத நான் பார்த்தேன். என்னென்ன சொல்றீங்க? ஆமாடா. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்க யாருக்கும் தெரியாது. ஃபேக்டரியில சீக்கிரம் லோடுல இறக்கி வச்சுட்டு வண்டி அனுப்பிடுங்க. நான் அப்புறம் பேசுறேன். என்னம்மா சாணம் பிடிக்கணும்? கத்தியா அருவாமனையா எது இருந்தாலும் எடுத்துட்டு வாமா, சாணம் பிடிச்சு கொடுக்குறேன். இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாள. ஏதாவது கோக்குமாக்கு வேலை பண்ணிக்கிட்டே இருக்க. சாணம் பிடிக்கிற ஆளை கூட்டிட்டு வந்து கத்தியை தீட்டுற அளவுக்கு இவ எத்தனை கத்தியை தீட்ட போறா? என்னம்மா இம்மாம் பெரிய கத்தியா இருக்குது? கத்தியா? இது பார்த்தா கத்தி மாதிரியா இருக்கு. அந்த காலத்துல ராஜாக்கெல்லாம் போர்ல சண்டை போடுவாங்கல்ல, அந்த வாள் இது. ஓ, கொலைவாள்னு சொல்லுவாங்களே, அதுவா இது? அதேதான். ஆமா, இந்த துருப்பிடிச்ச வாளை எந்த இரும்பு கடையில வாங்குனீங்க? யோ, இத ஜமீனைய கேட்டாருன்னு வச்சுக்கோயேன், தூக்குல தொங்கிடுவாரு. இதுங்க ஜமீன் வாள். ரொம்ப காலமா சண்டைக்கு போகலல, அதான் துரு பிடிச்சிருக்கு. ஓஹோ, இதுதான் ஜமீன் வீடா? வாழை சாண பிடிக்கிறீங்கன்னா பெரிய சண்டைக்கு எதுவும் போக போறீங்களோ? சண்டைக்கு இல்ல, சம்காரம் பண்றதுக்கு. வரப்போற கேதாரி கௌரி பூஜையில ஒரு வதம் பண்ணணும். அதுக்குதான் பலன்னு சாணம் பிடிக்க சொன்ன. என்னது, வதம் பண்ண போறீங்களா? நம்பிட்டீங்களா? இது பூஜை ரூம்ல வச்சிருக்கிற வாள். சாணம் பிடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் கொண்டு வந்தேன்.
ஐயா, ஷார்ப்பு பத்தல. இன்னும் நல்ல சாண புடிங்க. ஒரே வெட்ல தலை துண்ட பறந்து விழணும். பதம்னா அப்படி இருக்கணும்னு. என்னது தலை துண்டா விழுகணுமா? ஐயா, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்ல விட மாட்டீங்க. பயப்படாதீங்க, நல்ல சாண புடிச்சு கொடுங்க. இப்ப சரியா இருக்கு. இந்த வாளால ஓங்கி ஒரே வெட்டு. ஒரு தலை இல்ல, 9 தலை உருளும். அம்மா சில்லற இல்லம்மா. பரவாயில்ல, மிச்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க. இல்லம்மா, வேலைக்கான கூலி மட்டும்தான் நான் வாங்குவேன். வீட்டில் ஏதாவது கத்தி அருவாமனை இருந்தால் எடுத்துருவாமா. மிச்ச காசுக்கு அதை சாண பிடிச்சி கழிச்சுக்கறலாம். ஐயா, இந்த மாதிரி ஒரு குறுவால் ஒண்ணு இருக்கு. அத கையில புடிச்சு அப்படியே வயித்துல ஒரு சொருகு. அந்த மாதிரி சாண பிடிக்கணும். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்னென்ன சொல்றீங்க? நம்ம ஜமீன் பரம்பரை வாழை எடுத்து அவ சாண பிடிக்கிறாளா? அதை எதுக்குன்னு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்தீங்க? எங்களை கேட்காம எதுக்கு அதிக பிரசங்கத்தனமா பண்ணிட்டு இருக்க? வாழை கொண்டு போய் உள்ள வைன்னு நீங்க சொல்ல வேண்டியதானே? சொன்னா என்ன பண்ணிருப்பா? அசோக் சத்யா முன்னாடி அதுக்கு ஒரு டிராமா பண்ணிருப்பா. இந்த ஜமீனோட வாழ் துருப்பிடிக்காம இருக்கதா நான் சாண பிடிச்சேன்னு நம்ம கிட்டயே வசனம் பேசியிருப்பா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அசோக்கும் சத்யாவும் வருவாங்க. அதனாலதான் இங்க நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கு. ஏங்க, தலைய சீவரத்துக்காக வாழை சாண பிடிக்கிறேன்னு அவ சொல்லுவா. அதை கேட்டுக்கிட்டு நாம அமைதியா இருக்கணுமா? அவளை ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காகத்தான் கோகிலாவை வர வச்சேன். வாழை கூர்த்திட்டினது போக மிச்சம் இருந்த பணத்துக்கு தான் அவ கத்திய கூர்த்திட்டுனா. அதனால அவளோட டார்கெட் கோகிலா கிடையாது, நாம தான். கூர்த்திட்டுன வாழால ஏன் தலைய தரையில உருட்டணும். அது ஒண்ணுதான் அவளோட குறிக்கோள். தெரியுது இல்லங்க? அப்ப இன்னும் ஏதாவது பண்ணி அவளை காலி பண்ணிடலாம்ல. கோகிலா துர்காவை அசால்ட்டா காலி பண்ணிடுவான்னு நினைச்சேன். ஆனா இங்க எல்லாமே தலைகீழா நடந்துகிட்டு இருக்கு. அவ இங்க வந்து ஒரு பகல் பொழுது கூட முடியல. அதுக்குள்ள துர்கா 3 சம்பவத்தை பண்ணிட்டா. 3 சம்பவத்திலயுமே துர்கா கோகிலாவை பைத்தியமாக்கி நிக்க வச்சுட்டா. அந்த துர்கா முன்னாடி கோகிலாவால அவளையே காப்பாத்திக்க முடியல. என் தங்கச்சியை நினைச்சாலே ரொம்ப பரிதாபமா இருக்கு. தெரியும்.
என் அண்ணன் எனக்காக வசனப்பட்டு பேசும்னு. நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. என்னென்ன ரொம்ப வசனப்படுற போல இருக்கு. அது இல்ல கோகிலா, உன்னை என்னைக்குமே நான் அப்படி நினைச்சதில்ல. ஆனா எங்க முன்னாடியே அவ உன்னை பலிகடாவ நிக்க வச்சிட்டாளே. எல்லாம் தெரிஞ்சும் எங்களால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியலையே. ஏன் வாயாலேயே உன்னை திட்ட வச்சுட்டா. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். சரி விடுன, யார் பேசுனா? என் கூட பிறந்தவர் தானே, விடு. ஆனா நானு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவ பழைய துர்காவாதான் இருப்பான்னு நினைச்சு வந்த பாருங்க. ஏன் தப்பு? கார்ல வரும்போதே வீணாப்புல போன் பண்ணுச்சு. எனக்கு அறிவுரை சொல்லுச்சு. அம்மா வராதீங்க, அப்படியே திரும்பி போயிருங்கன்னு சொல்லுச்சு. நான் தான் புத்தி கேட்டவ, யோசிக்காம கிளம்பி வந்துட்டேன். யாருக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு? நல்லதுக்கு சொன்னா போட்டு கொடுத்துட்டாங்க. அத்தை, என்ன அப்படி பார்க்காதீங்க. துர்காவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோகிலாம்மா ரெடியாகி வரணும். அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் அப்படி சொன்னேன். ஆனா அண்ணே, இவ சொன்னப்போ அந்த துர்கா அவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நானும் அவளை பாத்திரலான்னு தான் கிளம்பி வந்தேன். ஆனா அந்த துர்கா வேற மாதிரி இருக்கா. இங்க நேர்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது. பாத்தீங்களா, நம்ம யாரும் யோசிக்க முடியாததை அவ செஞ்சிருக்கா பாருங்க. கத்தியால நான் குத்துன மாதிரி பண்ண வச்சு அவளே அவ கைய கிழிச்சு அந்த கத்திய போசுக்கு என் கையில குடுத்துப்புட்டு வெளியில வந்து உங்க எல்லாரும் முன்னாடி ஒரு நாடகம் ஆடுனா பாருங்க. அப்பா பாப்பா பாப்பா, எவ்வளவு பெரிய ஆளு. இருக்கட்டும்ன, இது வரைக்கும் அவ யாருன்னு என்கிட்ட காட்டினால, இனி அவளுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டாமா? காட்டணும்னு பொழுது விடியும் போது நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, நீங்க என்ன நம்பி வர சொன்னதுக்காக நான் உங்க பெருமைய காப்பாத்துவேன். சரியா? இந்த பில்டப்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. பொழுது விடுகிற வரைக்கும் துர்கா விட்டு வைக்க போறாளா? இவங்களுக்கு மறுபடியும் வேப்பல தான். காலையில வரைக்கும் அவ பாதி நைட்லயே எழுப்பி படம் காட்ட போறா. சரி சரி, எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க. கோகிலா தான் சொல்லிட்டு போயிருக்கால, காலையில என்ன நடக்குதுன்னு பாப்போம். கிளம்புடா.
யார் இந்நேரத்துல வீடியோ கால் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. அது தெரியாத நம்பர்ல இருந்து வருது. ஆறுன்னு விசாரிப்போம். என்ன ஒரே இருட்டா இருக்கா, ஆரையும் காணோம். ஹலோ ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஒன்னும் தெரியல. யாராச்சும் இருக்கீங்களா? வீடியோ கால் வந்துட்டு முகத்தை காட்டலனா எப்படி? யார் அது? இருட்டாவும் இருக்கு, வெளிச்சத்துக்கு வாங்க. யார் போன் பண்ணதுன்னு கேட்கணும்ல. நேரங்கட்ட நேரத்துல போனை பண்ணிட்டு இருட்டுல ஒண்ணுமே தெரியலையே. என்ன விளையாட்டு காட்டுறீங்களாக்கும்? இப்ப கையில மட்டும் கிடைச்ச எங்க கொழுமன் கோயிலுக்கு படையல் போட்டுருவோம். படையல் ஆளும் மொகரையும். சே, அட கட்டாக மாட்டேங்குது. எதுக்கு எனக்கு இறங்க வந்துச்சு? இந்த போனுக்கு என்ன கேடு வந்துச்சு? வீடியோ கால் கட்டாக மாட்டேங்குது. ஐயோ, போனுக்கு ஏதோ வைரஸ்ங்கறாங்களா? அது பிடிச்சு போச்சு இந்த கலதுக்கே. என்ன புடிச்ச ஏடுற? தூங்குற நேரத்துல போன் ரூபத்துல ஆடுது. ஹலோ, ஒருவேளை இது துர்காவோட வேலையா இருக்குமோ? சே, இருக்காது. இந்த அளவுக்குலாம் அந்த பிள்ளைக்கு அறிவு இருக்கா என்ன? வர வர எது நடந்தாலும் அவதான் காரணமா இருக்குமோன்னு என்னையே யோசிக்க வச்சுட்டாளே. இருக்கட்டும் இருக்கட்டும். உழவு மாடு ஒதுங்கி நிக்குதேன்னு மொட்டாங்கட்ட உழுவ ஆடு வந்து ஆடிச்சான். இருடே, இந்த கோயம்புத்தூர் கோயில யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். இதுக்கு என்ன கிறகமோ? இதை எப்படி ஆஃப் பண்றது? நீயே பாத்துக்க. என்னது இது? கட்டாக மாட்டேங்குது. யாராச்சும் இருக்காங்களா? ஏய், என்னதுக்கு இப்படி பேய் மாதிரி வந்து நிக்கிறவா? என்ன பிள்ள அப்படி பாக்குற? அம்மா, உங்களோட நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு. பைத்தியமாயிட்டேன்னு பாக்குறியாக்கும்? அச்சோ, அப்படிலாம் இல்லம்மா. அவங்க ரூம்ல எல்லாரும் தனக்கு தானே பேசிக்கிறது சகஜம் தானே. அதுக்காக உங்களை பைத்தியம்னு சொல்ல முடியுமா என்ன? போதும் போதும் நிறுத்து. என் அண்ணன் ஆவடியப்பன்ல இருந்து நீ வரைக்கும் உங்க எல்லார் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். கருமாதி பார்சல் அனுப்பிட்டு தன் கைய அவளே கிழிச்சுக்கிட்டது, நான் துர்காவை குத்த வந்த நாடகம் ஆடினது. இதனால நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எல்லாரும் முடிவுக்கு வந்துட்டீங்க. இப்ப அதானே நீயும் சொல்லி காட்டுற. ஐயோ அம்மா, நீங்களா ஏன் ஓவரா கற்பனை பண்ணிக்கிறீங்க? சரி விடு, என்னத்துக்கு வந்து இப்ப இங்க சொல்லு. ஒரு எச்சரிக்கை. இல்ல இல்ல, ஒரு முன்னெச்சரிக்கை. எதுக்கு? நாளைக்கு காலையில துர்காவை நீங்க ஏதோ பண்ண போறதா பெரிய மாமா கிட்ட சொல்லிட்டு வந்தீங்கல்ல? ஆமா. அம்மா, காலை, மத்தியானம், சாயந்தரம், இரவு, நடு இரவு இதெல்லாம் நமக்கு தான்மா. ஆனா அந்த துர்காவுக்கு நேரங்காலமே கிடையாது. என்னன்னா இன்னும் 8 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள இடி, புயல், மின்னல், மழைன்னு என்ன வேணா நடக்கும். ஏய், என்ன தைரியடி உனக்கு? என்கிட்டே வந்து அந்த சிரிக்கையோட பெருமையை பீத்துற. அவளை இல்லடி, அவளை பெருமை பேசுற உன்ன அப்படியே உன் நாக்க இழுத்து பிடிச்சு நல்ல பழுக்க காய்ச்சின கம்பியால ஒரு 4 இழுப்பு இழுத்து விட்டுறணும். இங்க பாரு, நானே ஏற்கனவே व्यसனத்துல இருக்கேன். நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அவ மேல இருக்கிற கோபத்தை அப்படியே உன் மேல இறக்கிற போறேன். கோகிலாமா, நீங்க நினைக்கிற மாதிரி அவ துர்காவே இல்ல.
அப்ப வேற யாரு? ஐயோ போச்சு, உளறிட்டோமே, மாட்டிக்கிட்டோமே. இல்லம்மா, அவ பழைய துர்கா இல்லைன்னு சொல்ல வந்தேன். பெருசா கண்டுபிடிச்சிட்டாளாக்கும். அவ பழைய துர்கா இல்லைன்னு நானே தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அவா, அவ துர்கா இல்ல கனகான்னு எப்படி சொல்லி புரிய வைப்ப? அம்மா, சொல்ல சொல்ல கோவப்படாதீங்க. கிளாம்பாக்கம் போனீங்கன்னா கோயம்புத்தூருக்கு நிறைய பஸ் இருக்கு. டிக்கெட் ஆன்லைன்ல நானே புக் பண்றேன். கால் டாக்ஸியும் புக் பண்ணி தரேன். நீங்க வந்த சுவடே தெரியாம ஊருக்கு போயிடுங்க. பெரிய மாமா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்றீங்க? கோகிலம்மா, கோகிலம்மா, என்னடி சொன்ன? கோகிலம்மா, இந்த கோகிலாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அரண்மனையில பிறந்தவ, ஆவடியப்பனுக்கு தங்கச்சி. வேற என்னடி தெரியும் உனக்கு? சொல்றத கேட்டுக்கோ. அத்தனை ராஜ தந்திரமும் கரைச்சு குடிச்சபடி நானு. 5 வயசுலயே பல சம்பவங்களை பண்ணுவேன். ஏய், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? மந்தார. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ராமனையே வனவாசம் போக வச்ச கிழவி என்ன. அந்த மந்தார பேரை சொல்லிதான் கூப்பிடுவாங்க. நான் அப்பவே அப்படிடி. இப்ப கேட்கவா வேணும்? போடே போ. என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அவளை மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போக சொல்லு. அவ இங்கேயே இருந்தானா என்ன கதிக்கு ஆளாவான்னு என்னாலேயே சொல்ல முடியாது. போ, என்ற பெருமைய போய் அவகிட்ட சொல்லு. போடே. என்னங்கடி, ஜமீன் மருமகளுங்கெல்லாம் ஒண்ணு கூட்டிட்டீங்களோ? சரிம்மா, இனி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. நீங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டா? ஏதே இல்ல, நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கல்ல, உங்க அளவுக்கு எனக்கு இல்ல. அத சொல்ல வந்தேன். அடியே, வீணாவும் கோகிலாவும் ஒண்ணா? நீ புள்ள பூச்சி, ஆனா இது. நான் ஒத்துக்கிறேன் கோகிலாமா, நீங்க புலியாவோ சிங்கமாவோ இருக்கலாம். ஆனா இப்ப கூட எனக்கு மனசு கேட்கல. நீங்க கைய வச்சிருக்கிறது தேன் கூடு இல்ல, குழவி கூடு. அதுக்கு சிங்கம் புலி எல்லாம் தெரியாது. சிங்கத்தால யானைய கூட அடிச்சு வீழ்த்திட முடியும். ஆனா குழவி கிட்ட என்ன பண்ண முடியும்? துர்கா அப்படிப்பட்டவ. அவ உங்களை கொத்தி கொன்னுட்டு தான் விடுவா. இப்ப நான் சொன்னா தெரியாது, நடக்கும்போது தானா தெரியும். முடிச்சிட்டியா? இப்ப நான் ஒண்ணு சொல்ற கேட்டுக்க. அவ கொட்டுற குழவினா நான் கொத்துற பாம்புடி. அவதான் விவரம் இல்லாம பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டுருக்கா. நாளைக்கு விடியும் போது பாரு, மிஞ்ச போறது அந்த துர்காவா இல்ல கோகிலாவான. வா. விதி வலியது, என்னமோ பண்ணுங்க, நான் போறேன். அந்த துர்கா புராணமாவே இருக்க எப்ப பார்த்தாலும். சை, மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறாங்க. இங்க வா. நேரத்துல நமக்கு போனை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு. என்ன இது? என்ன இன்னும் கட்டாகாம அப்படியே இருக்கு? போ. என்ன
வீடியோ கால்ல குழவி வருது. இது வரைக்கும் ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கு. இப்ப எப்படி? நீங்க புலியாவோ சிங்கமாவோ இருக்கலாம், ஆனா இப்ப கூட எனக்கு மனசு கேட்கல. நீங்க கைய வச்சிருக்கிறது தேன் கூடு இல்ல, குழவி கூடு. சிங்கத்தால யானைய கூட அடிச்சு வீழ்த்திட முடியும், ஆனா குழவி கிட்ட என்ன பண்ண முடியும்? துர்கா அப்படிப்பட்டவ. அவ உங்களை கொத்தி கொன்னுட்டு தான் விடுவா. துர்கா குழவி மாதிரின்னு வீணா சொன்னா, இங்க பார்த்தா வீடியோ கால்ல குழவி வருது. ரெண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? ஆஹா, இதெல்லாம் நம்ம மன பிராந்து தான். வேலை பொழப்பு இல்லாம இதெல்லாம். இப்ப கட் ஆயிடுச்சு. எதுக்கும் கிறுக்கு பிடிச்சிருச்சு போல. அடுப்போம். அப்பதான் நாளைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம திட்டப்படி அந்த துர்காவை அலற விட முடியும். கனகா, என்ன வீணா, நான் சொன்ன மாதிரியே கோகிலா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? நான் என்ன பேசினேன்னு மொத்தத்தையும் வீடியோ கால்ல பாத்திருப்பல்ல. ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற. இல்ல, நான் சொல்லி அனுப்புனதை விட எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் பேசினியே. கிளாம்பாக்கம் போய் பஸ் எல்லாம் புடிச்சு ஊருக்கு போயிடுங்கன்னு எல்லாம் சொல்ற. உன்கிட்ட நாங்க சிக்கி சீரழியறது பத்தாதா? அவங்களாவது பொழைச்சு போட்டுன்னு பார்த்தேன். கோகிலா கூடவே இருக்கன்னு தான் பேரு, ஆனா அவ கேரக்டரே நீங்க யாருமே புரிஞ்சுக்கலையே. என்ன புரியலையா? போகாத போகாதன்னு சொன்னா நீ யாரடி என்ன போக சொல்றதுக்குன்னு இங்கேதான் இருப்பேன்னு வீம்பா இருப்பா. நீ என்ன பத்தி கொத்த வர குழவின்னு சொன்ன, அதுக்கு அவ என்ன சொன்னா? கொத்த வர பாம்புன்னு சொல்லிக்கிட்டா. நல்லது செய்யறேன்னு இப்படி கோகிலாவுக்கு கெடுதல் பண்ணிட்டு வந்துட்டே வீணா. இன்னைக்கு கோகிலாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீ தானே பொறுப்பு. அவ தலையெழுத்த மாத்த அந்த பிரம்மனே வந்தாதான் முடியும். என்ன ரெடியா? ஹே, கோகிலா அம்மா கிட்ட குழவி கதையை பில்டப்பா சொல்லிட்டு வர சொன்ன. இப்போ உன் கையில குழவிய புடிச்சு வச்சிருக்க, அதுகிட்ட போய் ரெடியான்னு வேற கேக்குற. எனக்கு பறவை விலங்கு இது கூட எல்லாம் பேச முடியும். மனுஷங்களுக்கு பாஷை இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிக்கும் ஒரு பரிபாஷை இருக்கு. அத கத்து வச்சுக்கிட்டா நாம அதுங்க கூட எல்லாம் பேச முடியும். இந்த குழவிய நான் புடிச்சு வைக்கல, அது பாஷையில பேசி இந்த குழவிய வர வச்ச. வர வச்சியா? அப்ப நீ கூப்பிட்டா இந்த மாதிரிலாம் வருமா? இது என்ன, நான் கூப்பிட்டா பாம்பு கூட வரும். வர வைக்கவா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே பண்ணு. கோகிலா ரூமுக்கு போய் அவளை டார்ச்சர் பண்ணு.